அல்லாஹ் தான் நம்முடைய ராஸிக். என் தந்தை அல்ல, சுகர் மருந்துலாம் கேட்டிருக்காங்கம்மா. என் நிறுவனம் அல்ல, என் முதலாளி அல்ல, என் நாடு அல்ல. நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ். இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான், இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இவர்கள் எல்லாம் ஒரு காரணம். என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம். ஆனால் அந்த குழந்தைக்கு உணவளிப்பவன் அர்-ரஸாக். நான் இருந்தாலும் உணவளிப்பான், நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான். இன்று எல்லோருக்கும் கவலை என்ன? இந்த உலகத்திலே நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம், தவறில்லை. ஆனால் எண்ணம் என்ன? நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள்? நீங்கள் முக்கியமான ஹதீஸ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக, யா இபாதி, அல்லாஹ் கூறுகிறார் ஹதீஸுல் குதுசி, என் அடியானே, இன்னி ஹர்ரம்துல் துல் அலா நஃப்ஸி, அநியாயத்தை என்னுடைய நஃப்ஸுக்கு மேல் நான் தடை செய்து விட்டேன். அநியாயம் என்னுடைய நஃப்ஸுக்கு மேல் தடை செய்யப்பட்டது. வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கு இடையிலும் அநீதத்தை நான் தடை செய்திருக்கிறேன். ஃபலா தபாலமு, நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் ஒருவருக்கொருவர். யா இபாதி, என் அடியானே, குல்லுக்கும் தால்லும், நீங்கள் எல்லோரும் வழி தவறியவர்கள் தான். இல்லா மன் ஹதைதோ, யாருக்கு நான் நேர்வழியை அளித்தேனோ அவர்களை தவிர. ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், நேர்வழியை என்னிடத்திலே தேடுங்கள், நேர்வழியை நான் கொடுக்கிறேன். யா இபாதி, என் அடியானே, குல்லுக்கும் ஜாஇ இல்லா மன் அத்அம்து, எல்லோரும் பசித்தவர்கள் தான், நான் உணவளித்தவர்களை தவிர. ஃபஸ்ததுஇமூனி உத்இமுக்கும், என்னிடத்திலே உணவை தேடுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். யா இபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லா மன், உடம்புல வந்து ஒரு மரம் சோர்ந்துருது, நாங்கள் தெரியாமல் நாங்கள் எவ்வளோதோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சாப்பிடாம, இருந்தாலும் ஏதோ தெரியாமல் நாங்கள் வாயில் வச்சுட்டா கூட உடனே அதுங்க காட்டி கொடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சாப்பிடாமே ரொம்ப பலகீனமாக போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. இனிமேல் நீங்கள் அந்த கவலைலாம் தேவையில்லைம்மா. அல்லாதுக்கு இந்த சுகர் மருந்து சாப்பிட்டீங்கன்னா சுகர்னால என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ எல்லாமே படிப்படியாக ராகத்தாயிடுமா, சரியா? இது இந்த காலத்து மூலிகைலாம் இல்லை, நம்ம பாட்டி பூட்டிலாம் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க அந்த மாதிரி மூலிகைமா இது, சரியா? அதனால் வந்து நம்ம கொடுக்குற மருந்து நீங்கள் கண்ணை மூட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடுங்கம்மா இன்ஷால்லாஹ். அல்சர் மருந்தும் ரெடி ஆகிடுச்சு, சுகர் மருந்தும் ரெடி ஆகிடுச்சு. இன்ஷால்லாஹ் நம்ம வந்து கேட்டவங்களுக்குலாம் நம்ம கொரியர் போட்டுருவோமா. நீங்கள் கவலையே இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் ஆடை இல்லாதவர்கள் தான், யாருக்கு நான் ஆடையை கொடுத்தேனோ அவர்களை தவிர.